ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வீடியோவே நான் போடல. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இந்த விஜயை போட்டு படுத்துனாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியை அமைக்கிறங்காட்டியும் படாத பாடுபட்டாங்க. அமைச்சு 15 நாள் கூட ஆகலை. அதுங்காட்டியும் அங்கே கற்பழிப்பு. உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் தானே சிஎம்மாக இருக்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் பாரு எப்படி நடக்குதுன்னா, போன ஆட்சியில் எதுவுமே நடக்கலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்து 10 நாள்லேயே வந்து எல்லாமே சரி பண்ணிட முடியுமா? ஒரு கல்யாணம்னா கூட அந்த வீட்டுக்கு புதுசாக மருமக பண்ணால் கூட அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே 3, 4 மாதம் ஆகும். அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த மாதிரி புதுசாக வந்துக்கிறாங்க அந்த பையன். ஆனால் அந்த பையனை படுத்துறீங்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆட்சியில் உட்காரணும், அதை பற்றி என்னான்னு தெரியணும். எடுத்த உடனே சென்னையில் முதலமைச்சருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு பெத்த தாய் 10 நிமிஷம் நம்ம பிள்ளைங்க வெளியே போய் நின்னா நாய் கடிச்சிரும், ஆளுங்க எவனா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிறது ரொம்ப வந்து அலாரன்ஸாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பாதுகாப்பாக பிள்ளைங்கள பார்த்துக்கணும். ஒரு பொட்டை பிள்ளைய 10 வயசு பிள்ளை வெளியே போயிட்டா தாய்க்காரி வந்து கவனிக்கிறது இல்லையா? எங்கே போனால் ஏது போனால் பிள்ளையை காணமேன்னு சொல்லி தேட மாட்டாளா? நாமளாம் பதறிட்டு போகல, குழந்தைங்க கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி தானே எல்லோரும் செய்யணும். வந்து எவனோ ஒருத்த குடிக்காரன், இவன் ஒரு குடிக்காரி, இவன் பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்காமல் இருந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அந்த பரதேசி நாயை அப்படி பண்ணிட்டான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வழி தான் அவர் பார்ப்பார். நீ குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க வேண்டியதானே. உனக்கு அதை விட என்ன வேலை? புருஷன் வேலைக்கு போயிட்டா பொண்டாட்டிக்கு என்னடி வேலை? பிள்ளைய பார்த்துக்க வேண்டியது தானே. அப்புறமேட்டுக்கு வந்து அரசியல் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? ஏன் போன ஆட்சியில் வந்து பஞ்சம் பிழைக்க வந்தவனை விட்டாங்களா? பஞ்சம் பிழைக்க வந்தவங்கள அந்த பிள்ளைய ஒரு அந்த பிள்ளைய கெடுத்து அந்த அவன் குழந்தைய அடித்து கொன்று புருஷனை அடித்து கொன்னாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? தூத்துக்குடி பக்கம் வந்து காட்டு பக்கம் போன பிள்ளைய வந்து கெடுத்தாங்களே, அதெல்லாம் அந்த ஆட்சியில் நீங்கள் இந்த போர்க்காலம் எடுக்கக்கூடாதா பொம்பளைங்க? என்ன நீங்கள் எல்லாம் இந்த சீமான் கட்சியில் இருந்துக்கிட்டு வாயை திறக்கிறீங்க, இந்த ஸ்டாலின் கட்சியிலேருந்து எல்லாம் வாயை பொழந்துட்டு கத்துறீங்க. பாரு, வந்து 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பேனு கத்தாதீங்க, புரியுதா? நமக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து நம்ம ஆசைப்பட்டு ஓட்டு போட்டிருக்கிறோம். வந்து நடக்கட்டும். என்ன மாதிரி நடக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நம்ம பார்த்தா தான் நமக்கு புரியும். எடுத்தேன் கவுத்தேன்னு பேசாதீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க. அந்த பிள்ளை போட்டு